வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சாலும் நீங்கள் என் பாப்பா வீடியோ எடுத்து வச்சுருக்கா. நான் டிவி கிட்ட போயிட்டு தாராவை மட்டும் ரசிப்பேன், அவ்வளோ ரசிப்பேன் தாராவை என் பொண்ணு மாதிரியே நான் நினச்சிட்டேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க யாரும் சொன்னாங்களே பக்கத்து வீட்டு பொண்ணு சொன்னாங்க, எனக்கு பக்கத்து வீட்டு பொண்ணெல்லாம் தெரியல, என் பொண்ணாக தான் தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட என்ன உங்களுக்காக இன்னொரு சாங் பாடலான்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் டெடிகேட்டட் டு எவ்ரிவன். கண்டிப்பாமா. விழிப்பூதுட்டால் உன் பின்பம் நீங்கிடுமா, பட்டால் உன் எண்ணம் போய்விடுமா, சுட்டால் என் உள்ளம் தாங்கிடுமா அழுக்கதிரே. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நான் வந்து இவங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், இவங்க தனுஷை பார்க்கணுன்னு, தனுஷ் வேற ஒருத்தர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்படியே தானே போவோம். அதனால நான் டிவிலேயே அவங்கள ரசிச்சுக்கிறேன். இப்படி தான் நினச்சேன். அவங்கள டிவிலேயே நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. நான் டிவிலேயே அவங்கள ரசிச்சுக்கிறேன். என் பாப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு டிக்கெட் இருந்தால் போதும். தமிழ் சினிமாவில் நீங்கள் டைரக்ட் பண்ணால் யாரை வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க? இன்னார் தான் இந்த ஹீரோக்காக அப்படிங்கிறது கிடையாது. நல்ல டீம் கூட நியூ கமர் வச்சு கூட செய்யலாம், as long as it's a team that works together. இப்போ நீங்களாம் சொல்கிறீங்களே மஸ்ட் த ப்ளே பாயில் ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு யூத்ஃபுல்லாக இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்தது அவங்க தான். அதெல்லாம் உங்களுக்கு என்கிட்ட இருந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை. நான் கொடுக்குறது இமோஷன், அந்த யூத், அந்த எனர்ஜி கொண்டு வர்றது அவங்கன்னா. அவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஃபன்னாக தான் இருப்பாங்க, நாட்டியாக தான் இருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம கிடைக்கிற இந்த பர்டிகுலர் விஷயம் வரும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் அடிப்பண்ணி சொல்லும் போது இந்த ஓஜி சிம்மு ஃபேன் தெரியுமா நாங்கள் அப்படின்ற மாதிரி, நாங்களாம் ஓஜி சூரியனா ஃபேன். சஹி விலகாதே அந்த டைம்லேருந்தே நாங்கள் வந்து அதெல்லாம் அப்படி கேட்டு இப்போ பார்த்து எல்லோரும் இப்போ அப்ரிஷியேட் பண்ணும்போது நாங்களாம் அப்போலேருந்தே ஃபேன், உங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு இருக்கு. ஜெயின் வந்துட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவள் தாரா நம்பின எல்லாருமே ஏமாற்றிட்டாங்கன்னா அவளுக்கு தெரிய வேணாம், இது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு யார் அந்த டைலாக் ரைட்டிங் எழுதுனது? இட் ஹிட் மீ ஸோ ஹார்ட். தெரியல, எனக்கு தனிப்பட்டு அப்படி சொல்ல தெரியல. நாங்கள் தான் எழுதியிருப்போம், எல்லாமே நாங்களே வச்சுப்போமே. த லுக்ஸ் இன்னும் இப்போ ஜெயின் வந்து அழகுக்காக மட்டும்தான், அது இந்த பொண்ணு சூப்பராக அழகாக ஜம்முன்னு தான் இருக்கேன், நான் அப்படிலாம் சொல்லலை. தயவு செய்து ரெக்கார்ட் கூட பண்ணி கேட்டுறாதீங்க. பாபி ஷாலுமாலாம் நாங்கள் அப்போ பேசும்போது நாங்களே எப்படி இவங்க 2 பேரையும் சேர்த்து விட்டுடலாமா, எந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளலாம் பேசியாச்சு. பட் நீங்களாம் அந்த மாதிரி இறங்குவீங்கன்னு நாங்கள் நினச்சி பார்க்கலங்க. காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்திரிகா பட்டுதான். போத்தீஸ் அழகிய ஜவுளிகளின் ஆலயம். நாங்கள் வந்து உங்களை ஒரு ஆக்டராக பார்த்துருக்கோம், டைரக்டராக பார்த்துருக்கோம், லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபீல்ட் டைரக்ஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. தமிழ் சினிமாவில் நீங்கள் டைரக்ட் பண்ணால் யாரை வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க? அதான் சொன்ன மாதிரி இன்னார் தான் இந்த ஹீரோக்காக அப்படிங்கிறது கிடையாது. நல்ல டீம் கூட நியூ கமர் வச்சு கூட செய்யலாம், as long as it's a team that works together. எல்லாரும் நம்பி ஒரு ஒர்க் செய்யலாம், வா மச்சான் எல்லாம் சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது. ஓகே சார், ஸோ அப்போ உங்களுக்கு விஷயத்தில் நியூ கமர்ஸை வந்து நீங்கள் வெல்கம் பண்ணுறீங்க அப்படின்னு? ஆமாம், நானே நியூ கமர் தானே இங்கே, நான் என்னத்தை வெல்கம் பண்ண அவங்கள. எஸ் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ணா, அந்த செட்லேயே யார் ரொம்ப நாட்டி அண்ட் எந்த சீக்வன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரிப்பீட்டடாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, லாங் டியூரேஷன் அந்த மாதிரி எந்த? இல்லை அந்த மாதிரி சீக்வன்சஸ்லாம் கஷ்டப்பட்டது இல்லை. எல்லா பசங்களும் ஆக்சுவலி நாட்டி தாம்மா. ரொம்ப சமாளிக்க எல்லாம் உண்மையை சொல்லவா, எனக்கு எல்லாரையும் சமாளிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் கஷ்டம் நம்ம வெளியே காட்டிக்க கூடாதுல்ல, அப்படிதான். பட் எனக்கு எப்படி சொல்கிறது, இட்ஸ் ஃபன். அவங்க எல்லாருமே ஃபன். இப்போ நீங்களாம் சொல்கிறீங்களே மஸ்ட் த ப்ளே பாயில் ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு யூத்ஃபுல்லாக இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்தது அவங்க தான். அதெல்லாம் உங்களுக்கு என்கிட்ட இருந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை. நான் கொடுக்குறது இமோஷன், அந்த யூத், அந்த எனர்ஜி கொண்டு வர்றது அவங்கன்னா. அவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஃபன்னாக தான் இருப்பாங்க, நாட்டியாக தான் இருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம கிடைக்கிற இந்த பர்டிகுலர் விஷயம் வரும்னு நான் நினைக்கிறேன். எஸ், தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஆக்சுவலி சார், திஸ் இஸ் நாட் அ கொஸ்டின். நான் அடிப்பெண்ணை பாட்டு ஃபஸ்ட்டு டைம் கேட்டப்போ அப்போ வந்து நானே தான் வந்து ஓகே நாம்னு ஒரு சீரீஸ் போல் அப்படின்னு கோவிட் டைமில் நானே பார்த்து கண்டுபிடிச்சி இது பண்ணேன்.
நீங்கள் இப்போ சொன்னீங்க லைக் ஒரு டைரக்டரோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் சின்னது அப்படிங்கிற மாதிரி, பட் லைக் இவ்வளோ நாள் தான் ரிலவெண்ட்டாக இருப்போம் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் என்ன மீனிங்கில் சொன்னீங்க எனக்கு புரிஞ்சுது, பட் ஐ திங்க் தட் இஸ் நாட் இட். ஏன்னா இப்போ நீங்கள் மஸ்ட் டே த ப்ளே பாய் பார்த்துட்டு லைக் என் சிஸ்டர் வந்து பார்த்துட்டு நேற்று நைட்டு வந்து ஃபுல்லாக அவள் நாம் வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருந்தா. லைக் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அந்த பாட்டை பார்த்துட்டு நான் எப்படி வந்து இப்படி ஒரு சீரீஸ் இருக்கா அப்படின்னு பிஞ்ச் வாட்ச் பண்ணணும். லைக் 6 இயர்ஸ் லேட்டர் அவளுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி பாட்டு இருக்குது, என்னோட நான் இப்படி கேட்பேன் இது பண்ணுவேன் எல்லாமே தெரியும். பட் ஷீ டிட் நாட் did not feel like I felt அந்த மாதிரி. பட் மஸ்ட் தே த ப்ளே பாய் பார்த்துட்டு ஷீ ரீவிசிட்டட் நாம் அண்ட் நேற்று மட்டும் உட்காந்து ஒரே நைட்டில் வந்து 4 மணி வரைக்கும் பார்த்துட்டு நாளைக்கு நம்ம போகணும் அப்படின்னு தூங்க வச்சு கூப்பிட்டு வந்தேன். ஸோ I just think your work is still and will always be relevant. I just wanted to tell you that. Very grateful. Thank you. எல்லோரும் அடிப்பண்ணே சொல்லும் போது இந்த ஓஜி சிம்மு ஃபேன் தெரியுமா நாங்கள் அப்படின்ற மாதிரி, நாங்களாம் ஓஜி சூரியனா ஃபேன். சஹி இது விலகாதே அந்த டைம்லேருந்தே நாங்கள் வந்து அது அவ்வளோ அப்படி கேட்டு இப்போ பார்த்து எல்லோரும் இப்போ அப்ரிஷியேட் பண்ணும்போது நாங்களாம் அப்போலேருந்தே ஃபேன், உங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்ட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ நாங்கள் முசாமல் இவங்களுக்கு ஃபேனாக இருக்கோம். ஒரு டைம் நாங்கள் எல்லோரும் வந்து முசாமல் சொல்லும்போது நாங்களும் வந்து சொல்லுவோம், இப்போ தான் உங்களுக்கு முசாமல் தெரியும், நாங்களாம் ஓஜி முசாமல் ஃபேன், எனக்குலாம் முசாமல் எப்போது ஒன்றும் தெரியும், நாங்கள் எப்போது வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவோம். அந்த நாள் சீக்கிரமே வரும். ஜைன் வாஸ் ஷாக்ட். ஹலோ அண்ணா, நான் வந்து 2023 அப்போது நாம்காக உங்கள் ஃபேன்ஸ் மீட் வந்து அட்டென்ட் பண்ணேன். தெரியுமா? பாட்டு பண்ணி. ஆமாம் அண்ணா. எஸ் அண்ணா. ஓ மை காட், திஸ் மேட் மை டே ஆக்சுவலி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நான் உங்களுக்காக இன்னொரு சாங் பாடலான்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் டெடிகேட்டட் டு எவ்ரி ஒன். கண்டிப்பாம்மா. விழிப்பூதுட்டாலுன் பின்பம் நீங்கிடுமா, பட்டாலுன் எண்ணம் போய்விடுமா, சுட்டால் என் உள்ளம் தாங்கிடுமா, அழுக்கதிரே தீட்டால் உறைந்த மனம் கரைந்திடுமா, இந்நாளில் பெண்மனம் சரிந்திடுமா, உன் சொல்லில் ஆணவம் பணிந்திடுமா, மழை முகிலே காதல் வேண்டாம் என்று சொன்ன என்னை கொஞ்சம் மாற்றி மாயம் செய்த உன்னை சந்தித்தேன். இமையே இனிமேல் இருளாதே உயிரே தனிமை இனிவேனே. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதான் இந்த மாதிரி பாட்டு பாடி எப்போதுமே எங்களை மறக்க விடாமல் பண்ணிடுறீங்க உங்களை. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். ரியலி ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். மை செல்ஃப் சக்தி. ஆக்சுவலாக என்னென்னா இங்கே உள்ள எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஸ்க்ரீன் ப்ளே வாவ் அப்படின்னு இருந்துச்சு. ஒவ்வொரு ஆங்கிளுமே ரசிக்கிற மாதிரி, எவ்ரி ஒன் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு எபிசோடில் எனக்கு இது வந்துட்டு ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு. எபிசோட் 24 ஆக்சுவலாக இது சாம் அங்கிள் பிளேஸ் ரைட். பிட்வீன் ஜெயினுக்கும் நிதினுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த பீரியட் தாராவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாயிண்டில் வந்துட்டு ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ நிதின் வந்துட்டு த பாயிண்ட் கேட்பாங்க, ஜாரா கிட்ட சொல்ல போறியா அப்படின்னு கேட்கும்போது ஜெயின் வந்துட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவள் தாரா எல்லாருமே ஏமாற்றிட்டாங்கன்னா அவளுக்கு தெரிய வேணாம், இது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு யார் அந்த டைலாக் ரைட்டிங் எழுதுனது? இட் ஹிட் மீ ஸோ ஹார்ட். இந்த டைலாக் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்டோரி தெரியல, எனக்கு தனிப்பட்டு அப்படி சொல்ல தெரியல. நாங்கள் தான் எழுதியிருப்போம், எல்லாமே நாங்களே வச்சுப்போமே. இட்ஸ் ஹிட் மீ ஸோ ஹார்ட். சூப்பராக இருந்துச்சு அந்த சீன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண எடிட்டர்ஸ் இவங்களுக்குலாம் என்னோட பெரிய விஷஸ். ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க எல்லாரையுமே. கண்டிப்பாக. தேங்க்யூ. ஹாய் அண்ணா. ஹாய். ஆக்சுவலி நீங்கள் ஸ்டோரி ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருப்பீங்க, பட் ஈவன் லுக்ஸ் ஆல்சோ நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருக்கீங்க. தாரா ரோல் எடுத்திங்கன்னா பிஃபோர் டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு ஸ்பெக்ஸ் அண்டு லூஸ் டிஷர்ட் அண்ட் கொண்ட அந்த மாதிரி காமிச்சிருப்பீங்க. ஆஃப்டர் ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக காமிச்சிருப்பீங்க பிஃபோர் டேட்டிங். அதுவே ஆஃப்டர் டேட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களை ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக காமிச்சிருப்பீங்க. லைக் லூஸ் ஹேர், வெரி ஸ்டைலிஷ்,
வித்தவுட் ஸ்பெக்ஸ். ஈவன் அந்த லுக்ஸில் கூட நீங்கள் எப்படி இவ்வளோ டீட்டெயில்டாக காமிக்கிறீங்க? இல்லை, அது நான் நினைக்கிறேன் ஒரு கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு. ஆனால் ரொம்ப போயிடக்கூடாதுல்ல. நம்ம காதலிக்கிற பையனுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, முடியெல்லாம் தேவை, அவன் கேட்கவும் இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டன்லாம் பண்ணிக்க தேவையில்லை. பட் என்னென்னா ஒரு சிம்பிளாக ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு ஒரு காண்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கலாமே, ஒரு சின்ன சேஞ்ச் தானே அவனுக்கு. ஜஸ்ட் ட்ரைங் டு பி பெட்டர் அப்படிங்கிற மாதிரி, ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் ஆர் மேபி கம்மிங் அவுட் ஆஃப் ஹர் ஷெல். அது நான் என்ன சொல்கிறேன்னா, உடுத்திருக்கிற சட்டையில் மட்டும் இல்லை, அவங்க கேரக்டர்லேயுமே ஷீ இஸ் ஸ்லோலி டிஸ்கவரிங் ஹர் செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு. அது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்கள்ல, முடிஞ்ச அளவுக்கு இந்த சட்டையெல்லாம் வச்சு கொஞ்சம் பேக்கப் பண்ண பார்த்தோம், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் அது. நீங்கள் லுக்ஸ்லேயும் பயங்கரமாக டீட்டெயில்டாக காமிச்சிருக்கீங்க. லைக் ஸ்டோரி அது பேசுகிறதெல்லாம் டீட்டெயில்ஸை விட ஈவன் உங்கள் அதெல்லாமே கூட புக்கில் இருக்காதுல்ல. லைக் லுக்ஸ் எல்லாமே புக்ல இருக்காது, பட் அதெல்லாம் நீங்க யோசிச்சு ரொம்ப அழகா டீடைல் பண்ணி. இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, அப்ப நம்ம யோசிக்கிறதுக்கு 4 விஷயம் இருக்கணும்ல புதுசா, அதனால இதெல்லாம் உட்காந்து யோசிச்சோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு டேக் செட் பண்ணிட்டாங்க. எப்படி இருந்தா ஒரு ரொம்ப ஃபேரா இருக்கணும் அண்ட் ரொம்ப பெர்ஃபெக்ஷன், லைக் ஸ்பெக்ஸ் இருக்கக்கூடாது, முக்கியமா கேர்லி ஹேர் இல்லை ஸ்ட்ரெயிட் ஹேராக தான் இருக்கணும், ஹீரோயின்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு செட் பண்ணிட்டாங்க டேக். டஸ்கியாக ஒரு ஹீரோயின் வேணும்னா கூட ஃபேராக இருக்கிற ஹீரோயினாக தான் டஸ்கியாக்கி தான் அந்த மூவியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளோ ஒரு பிரேவாக ஒரு இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு ஈஸியாக வி ஆர் கனெக்டிங் வித் ஹர் ரோல் ஈஸிலி. ஐ திங்க் நீங்கள் சொன்னது தான் அந்த ரீசன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை யாருமே பண்ணுறதில்ல. ஸோ அந்த டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எப்போதுமே வந்து பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். நான் சொல்லியிருப்பேன் இதை பற்றி. பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கள் எல்லாருமே, இப்போ என்னையும் சேர்ந்து நம்ம எல்லாம் மாநேரங்கள் தான் அப்படிங்கிற போது எங்களை ஏற்றுக்கிறதுக்காக நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிற போய் என்னென்னா, வி ஆர் பாய் நெக்ஸ்ட் டோர்மோ. உங்கள்கிட்ட நீங்களும் நம்பிடுவீங்க எங்களை பார்த்து, பாய் நெக்ஸ்ட் டோரா, சரி ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேர்ள்ஸ்க்கு அந்த லீவே நம்ம கொடுக்க மாட்டோம். கேர்ள் நெக்ஸ்ட் டோர் நம்ம சொல்ல மாட்டோம். கேர்ள்னால் அது நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையா, அது எக்ஸ்பெக்டேஷன்ஸாக அது இருக்கும் போது ரொம்ப ஈஸியான ஒரு முடிவாக தான் இருந்துச்சு. இட் ஹேஸ் டு பி அ கேர்ள் நெக்ஸ்ட் டோர். எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை தெரியும், என் தங்கச்சியாக இருக்கலாம், என் நேபராக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பொண்ணாக தான் இருக்கணும். அதை எதிர்க்கிறது ஒரு சூப்பர் மாடல் கைண்ட் ஆஃப் ஒரு கேர்ளாக தான் இருக்கணும். ஓகே, தட்ஸ் ஹவு they look at it. கரெக்டாக பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற போது ஐ திங்க் ஒரு பொண்ணை அது கங்காவுமே ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த லுக்ஸ். இப்போ ஜெயின் வந்து அழகுக்காக மட்டும்தான் அந்த பொண்ணு சூப்பராக அழகாக ஜம்முன்னு தான் இருக்கா, நான் அப்படிலாம் சொல்லலை. ஸோ அழகுக்காக மட்டும் அது இருக்கக்கூடாது. அது வந்து யூ மஸ்ட் பி ஏபிள் டு see beyond, அவங்க முகத்தை தாண்டி வருதில்ல, அதுதானே காதல் எப்படி பார்த்தாலுமே. ஸோ அதுக்கு வந்து இந்த கதை எல்லா வகையிலுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். முக்கியமான ரீசனே வந்து இதை யாரும் பண்ண மாட்டாங்கிறதுனால தான் இதை கண்டிப்பாக நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. வி ஆர் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய்ண்ணா, எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. சொல்லுங்கள். கேரக்டர்ஸோட ஃபீலிங்ஸை ஆடியன்ஸை விட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கிட்ட மொமெண்ட் எதுன்னு கேட்கு. ஆடியன்ஸ் ஒரு விதமாக அந்த கேரக்டர்ஸை வந்து எமோஷன்ஸை கேரி பண்ணியிருந்திருப்பாங்க, ஆனால் அது உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு எமோஷன்ஸாக இருந்திருக்கும். நீங்கள் கூட இப்படி அதர் வே ரவுண்டாக தானே இருக்கும் இல்லையா? ஐ மீன் எனக்கு ஒன்று தோணுச்சு, உங்களுக்கு வேற ஒன்று தோணுச்சு, அப்படியா? நானே இதை யோசிக்கலையேடா, நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கீங்களே அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இப்போ டக்குன்னு மறந்துட்டேன் என்னது. ஏன்னா என்னென்னலாம் யோசிக்கிறீங்கடா அப்படி? பாபி ஷாலுமாலாம் என்னன்னா, எங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, நல்ல பழக்கம்னே சொல்லலாம். எங்களை நாங்கள் செம்மையாக கலாய்ப்போம். எப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. தயவு செய்து ரெக்கார்ட் கூட பண்ணி கேட்டுறாதீங்க. பாபி ஷாலுமாலாம் நாங்கள் அப்போ பேசும்போது நாங்களே எப்படி இவங்க 2 பேரையும் சேர்த்து விட்டுடலாமா, எந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளலாம் பேசியாச்சு. பட் நீங்களாம் அந்த மாதிரி இறங்குவீங்கன்னு நாங்கள் நினச்சி பார்க்கலங்க. ஏன்னா இத்தனைக்கும் சீனே இல்லை, அவங்களுக்கு 2 பேருக்கும் சீனே இல்லை. ஸோ எங்களுக்கு என்ன காட்டுது இது அப்படின்னா, தி லவ் யூ ஆல் ஹேவ் ஃபார் த சீரீஸ். அது மேலே அந்த கேரக்டர்ஸ் மேலே இருக்கிற அன்பாக தான் எங்களுக்கு பிரதிபலிக்குது. அதுவே ரொம்ப சந்தோஷம். எஸ். அப்புறம் வந்து நான் சீரீஸ்லாம் அதிகமாக பார்க்க மாட்டேன். நான் பார்த்தேன் கோவிடில் லீவில் இருக்கும்போது நான் பார்த்தேன். அப்புறம் நான் பார்க்குற சீரீஸ் இது தான். நான் எப்படி வந்தால் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஒர்க்கு திருச்சி, என் ஊர் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. சென்னையில இல்லாம மற்றவங்கலாம் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருப்பீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பார்க்கணுன்னுக்காகவே வந்தேன். நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போ வந்து நான் நைட் ஷிஃப்ட் பார்க்க போகணும். அப்போ ரீல்ஸில் இந்த சீரீஸ் வருது. எனக்கு அப்போ தெரியாது நீங்கள் தான் அதோட டேரக்டர்னு. பார்த்துட்டு நான் பார்க்குறேன், போயிட்டு நான் தேடுறேன் எந்த ஆப்பில் இருக்கும், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்துலேயும் தேடுறேன், எதுலேயுமே இல்லை. அப்புறம் ரீல்ஸில் கமெண்ட்ஸில் வரும்ல,
இந்த ஆப் வந்துச்சு. நான் உடனே டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு சரி தூங்கலாம் 5 போல் இருந்து அப்போ தூங்கிட்டு ஆஃபீஸ் போகலான்ட்டு பார்த்துட்டே இருக்கேன். டைம் பார்த்தா 8 அப்போ தான் சீரீஸை நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். இன்னும் எபிசோட் முடியவே இல்லை. அப்புறம் நான் லீவ் போட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன். வெறித்தனமான இதுக்கு என்ன கையெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்கீங்க லீவ் போட்டாங்கிறதுக்கு? என்ன நான் ஆஃபீஸில் போயிலாம் சொல்லிட்டு லீவ் போடுறேன். எனக்கு ரொம்ப சிவியர் ஸ்டொமக் பெயினாக இருக்குது. யாராவது க்ளோஸாக போய்ங்க அவருங்க வச்சுருக்காங்க. அப்படிலாம் பார்த்தேன். அதுக்கோசரம் இந்த பார்க்கணுன்னுக்காக நான் திருச்சியிலேருந்து வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரும் மீட் பண்ண. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ். தேங்க்யூ. எனக்கு கேள்விலாம் இல்லை, என் லைஃப்பில் நடந்தது மட்டும் ஷேர். கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்களா 6 மாதம், நான்லாம் 1 வருஷம் என் வீட்டுக்காரருக்காக 15 நாள் நான் வெயிட் பண்ணணும். 1 வருஷம் 15 நாள் தான் வீட்டுக்கே வருவார். நானும் என் பாப்பா மட்டும்தான். நீங்கள் ஒரு பாட்டு பாடியிருந்தீங்களே, எனக்கு உதறுது கையெல்லாம். விடியும் காலை நீனே. பாப்பாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை. அவள் தான் இருக்கா எனக்கு கூட எல்லாத்துக்கும். அவளுக்குள்ள எனக்கும் சண்டை. அந்த பாட்டை கேட்டு நான் அழுகுறேன். என்ன அறியாமலே நான் அழுதுகிட்டு இருக்கேன். அவள் கூட சண்டை போட்டுட்டேன். 1 வாரம் ஆச்சு நானும் அவ்வளோ பேசி. போன ஞாயிற்றுக்கிழமை தான் 2 பேரும் பேசணுமே. வீட்டில் யாருமே இல்லை, நானும் பாப்பா மட்டும்தான். வீட்டுக்காரர்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு இவங்களை ஏன் பிடிக்குதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. இந்த இதை போட்டதே பாப்பா மட்டும்தான் போட்டா. அவள் தான் பார்க்க வச்சாலே என்ன. நான் இது வரைக்கும் சீரியலோ இல்லை இந்த இதுவோ அதில் உட்காந்து டிவி பார்க்குறதோ அதெல்லாம் கிடையாது. சாந்தினி சொன்ன மாதிரி படம் பார்ப்பேன் நிறையா. அது இங்கிலீஷ் படமாக இருக்கட்டும், என்ன படமாக இருந்தாலும் சரி, கதை நல்லா இருந்ததுன்னா நிறையா பார்ப்பேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். அந்த சீரியல்லாம் உட்காந்து மாமியார் குடும்பம் அந்த பார்த்தால டென்ஷன் ஆயிரும் எனக்குலாம். அதனால் அந்த சீரியல் பார்க்கவே போட்டேன். அவள் தான் அந்த இதை போட்டா. அதை பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி தான் என்னால் தூங்க முடியல இன்னைக்கு வரைக்கும். அது 50 வாட்டியோ 100 வாட்டியோ அதை போட்டுக்கிட்டே இருக்கேன். வீட்டில் வேலை கூட செய்ய முடியல. அவங்கள மட்டும் தான் ரசிக்கிறேன். அவங்கள மட்டும் தான் என்னால் ரசிக்க முடியுது. அவள் திட்டுவா, அங்கே ஜென்னை பாருங்க, ஏன் நீங்கள் ஜென்னை பார்க்க மாட்டீங்க, தாராவை மட்டும் பார்க்குறீங்க. எனக்கு தாரா தான் பிடிச்சிருக்கு, என்ன தெரியாது. எனக்கு தாராவை மட்டும்தான் இப்போ வரைக்கும். நீங்கள் என்ன நினச்சாலும் நீங்கள் என் பாப்பா வீடியோ எடுத்து வச்சுருக்கா. நான் டிவி கிட்ட போயிட்டு தாராவை மட்டும் ரசிப்பேன். அவ்வளோ ரசிப்பேன் தாராவை என் பொண்ணு மாதிரியே நான் நினச்சிட்டேன். எனக்கு நான் 45, என் பிள்ளைக்கு 23 வயசு. தாராவை என் பொண்ணாவே நான் நினச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட, அவர் மலேசியாவில் இருக்கார், என் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி நான் சாந்தினியை பார்க்கணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, எனக்கு ஒரே ஒரு தடவையாச்சும் சாந்தினியை போய் நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ராத்திரி கூட அவர்கிட்ட ஃபோன் அடித்து சொல்கிறேன், எனக்கு சாந்தினியை பார்க்கணும்ப்பா. ஆனால் பாப்பா கூட்டிகிட்டு போகிறது எனக்கு தெரியாது. சர்ப்ரைஸாக தான் பாப்பா என்னை கூட்டிகிட்டு வந்தாலே. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு கை கால்லாம் வருதோம். அவங்க என்கிட்ட பேசினாங்க. இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. நான் இது வரைக்கும் இந்த ஆக்டர் பிடிக்கும் அந்த ஆக்டர் பிடிக்கும்னு இது வரைக்கும் நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். யாருமே எந்த ஆக்டரையும் பிடிக்காது எனக்கு. அது ஏன் தெரியாது. ஏதோ சொல்கிறீங்க தெரியல எனக்கு. ஆனால் சாந்தினியா அவ்வளோ பிடிச்சிருக்கு. எல்லாரும் கேட்குறாங்க, அந்த பொண்ணு ஏன் உனக்கு பிடிக்குது, பொண்ணை போய் ஏன் உனக்கு பிடிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன நான் சொல்ல முடியும். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க யாரும் சொன்னாங்களே பக்கத்து வீட்டு பொண்ணு சொன்னாங்க. எனக்கு பக்கத்து வீட்டு பொண்ணெல்லாம் தெரியல, என் பொண்ணாக தான் தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட என்ன அவங்களுக்கு இது வரைக்கும் நான் யாருக்குமே எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். என் பாப்பாவுக்கு மட்டும்தான் எதுவும் வந்தாலும். ஃபஸ்ட்டு தடவை அவங்களுக்கு போயிட்டு அவங்க மூக்குத்தி போட்டிருக்காங்க. நான் ஏன்னா எந்த நடிகையும் அவ்வளோ போட்டிருந்து நான் பார்த்ததில்ல. அவங்க போட்டிருக்காங்க. அவங்கள ஃபுல்லாக தேடுறேன் நான். அவங்கள மட்டும் தேடுறேன். உங்களெல்லாம் யாருமே நான் தேடலை. எனக்கு சாந்தினியை மட்டும் நிறைய இன்டர்வியூ பார்க்குறேன். அவங்களுக்கு இப்போ கூட காலையில் கூட அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன அதை மட்டும் யோசனை. அதை கூட நான் எனக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. சாட்ஜிபி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிடிக்குமா என்ன பிடிக்கும்னு கேட்டு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு யார் பேசுறதுக்கு அவ்வளோ இல்லை. நீங்கள் என்ன நினச்சாலும் நீங்கள் நேற்று டிக்கெட் போட்டாங்க. என் பாப்பா ஃபோன் பண்ணி அம்மா டிக்கெட் இந்த மாதிரி வருது எப்படியாச்சும் நீ பண்ணுமா அப்படின்னு. எனக்கு என்ன எனக்கு அவ்வளோவாலாம் இங்கிலீஷ் வராது, தமிழ் வராது, எதுவும் வராது. சாச்சி வீட்டு போய் திருப்பி கேட்குறேன், இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணோம் எப்படி பண்ணுறது. சரிண்ணா அது ஒரு என்னமோ அமுச்சு விட்டுச்சு. அதை அவங்களுக்கு அமுச்சு விட்டு அவங்க ரிப்ளை பண்ணல. என் பொண்ணா ஃபோன் பண்ணி அழுகுறா, டிக்கெட் கிடைக்கல நான் என்ன பண்ணுறது அப்படின்றா. நான் சாமிக்கிட்ட தான் வேணும், ஒரே ஒரு டிக்கெட்டாச்சும் என் பொண்ணுக்காக கூட நான்லாம் பார்க்கணுன்னு கூட. நான் அப்போ கூட என்ன நினைக்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நான் வந்து இவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், இவங்க தனுஷை பார்க்கணுன்னு, தனுஷ் வேற ஒருத்தர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்படியே தானே போவோம்.
அதனால நான் டிவிலேயே அவங்கள ரசிச்சுக்கிறேன். இப்படி தான் நினச்சேன். அவங்கள டிவிலேயே நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. நான் டிவிலேயே அவங்கள ரசிச்சுக்கிறேன். என் பாப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு டிக்கெட் இருந்தால் போதும். அவள் வந்து நைட்டு காட்டும் போது தான் எனக்கு சந்தோஷம். அவங்க அப்பாகிட்ட சொல்லியிருக்கா, அம்மா டாடி இந்த மாதிரி அவங்கள அம்மாவை கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சரிம்மா அம்மாவை கூட்டிகிட்டு போய் காட்டு. உங்ககிட்ட கேள்வியோ எனக்கு நிறைய பேசணும்னு நினைப்பேன். மெசேஜ் எப்படி போடுறதுன்னு தெரியாது, சத்தியமாக தெரியாது எனக்கு. எல்லாருக்கிட்டையுமே பேசணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு சாந்தினிக்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு மெசேஜ் போட தரலையே, நான் என்ன பண்ணுறது? என் பாப்பா ஸ்டில் எடுத்து போட்டப்போ அவள் சொன்ன, அம்மா இந்த மாதிரி போட்டிருக்காங்கம்மா, நீங்கள் போட்டப்போ அவ்வளோ சந்தோஷப்பட்டான். இவங்க நிதின் வந்து அவளுக்கு மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இருக்கிறது இவ மட்டும்தான், இவ சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் தோணுச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன். உங்கள் அன்புக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன சொல்ல போகிறோம், எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ கூட கேள்வி கேளுங்கன்ற, எனக்கு எந்த கேள்வி மைண்டில் இல்லை கேள்வியெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் சொன்னது தான் எங்களுக்கு எவ்வளோ கேள்விகளுக்கு பதிலாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப நன்றி. கேள்வி கேளுங்கன்னா வீட்டில் ஆர்குமெண்ட் போகும். நான் முசாக்கு சப்போர்ட் பண்ணுவேன், மம்மி சாந்தினிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எப்படி சப்போர்ட்னா, அவங்க எப்போ பார்த்தாலும் சாந்தினியை மட்டும்தான் பார்ப்பாங்க. நான் சொல்வேன், கொஞ்சம் முசாவோட ரியாக்ஷன்ஸையும் பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாரு. நான் அஃப்கோர்ஸ் யுவர் நான் லைக் அவர் வந்து இப்படி பண்ணும்போது நல்லாயிருக்கும், அவர் இது பண்ணும்போது நல்லாயிருக்கும், நீங்கள் அதை பாருங்களேன் அப்படின்வேன். லைக் போகும். இவர் பேசும்போது இவர் டைலாக் நான் சொல்வேன், அவங்க பேசும்போது அவங்க டைலாக் நாங்கள். 24/7 நம்ம வீட்டில் இது மட்டும்தான் ஓடுது. இன்னைக்கு மட்டும் 1.5 hour தான் தூக்கமே. ஆமாம், 4 மணிக்கு படுத்து 5:30 மணிக்கு தான் ஏஞ்சிட்டேன். லைக் அவங்க வந்து என்ன எல்லாருமே போடுறாங்க. வரும்போது கூட அவங்கள பார்த்துட்டு தான் வந்து என்னால் அவங்கள பார்க்காம இருக்க முடியல. இப்போ கூட அவங்கள ரசிச்சுட்டு தான் இருந்தேன். அந்த இடத்துல இருந்து அவங்கள ரசித்தேன். இவங்களாம் மறைக்கிறாங்க, என்னால் பார்க்க முடியல. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். எனக்கு உண்மையாகவே என்ன சொல்கிறது, நம்ம சொன்னால் எது சொன்னாலுமே பதிலுக்கு ஒரு பதிலாக தான் இருக்கும். எனக்கு எடுக்கிறாங்க, அதுவே என் வீட்டுக்கார் பாப்பாரு. நான் கொஞ்சம் நன்றிம்மா. ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப 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 ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாய் ப்ரோ, நான் வந்து உங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இப்போயே ரொம்ப ஷிவர் ஆகுது. 2019 உங்களோட ஃபர்ஸ்ட் சீரீஸாக அந்த சாங் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன், உசுர தொலைச்சன்ற சாங். அந்த சாங்க்கு அப்புறம் தான் நான் அப்பத்துலேருந்தே ரொம்ப உங்களை ஒரு வாட்டியாவது பார்க்க முடியாது. அவங்க ஃபேன் மீட்டையும் நான் ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நினச்சேன், எப்படியாவது ஒரு வாட்டியாவது மலேசியா போகணும், அட்லீஸ்ட் மீட் பண்ணிடணும் ஒரு வாட்டியாவது வர அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். எங்களால் அது என்ன சொல்கிறது, திரும்ப இப்படி ஒரு சமயம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் தான் மஸ்ட் டேட் தி ப்ளே பாய். ஆக்சுவலி நான் ரொம்ப லேட்டாக தான் அந்த சீரீஸை பார்த்தேன். ஒரு 30 செகண்ட் ரீல் ஆரம்பிச்சு ஹோல் நைட் நான் அதை உட்காந்து பார்த்தேன். உண்மையாகவே எல்லாருக்கும். அதேமாரி வந்து இந்த கேரக்டரில் வந்து ரியல் லைஃபோட அவங்கள ரொம்ப சிமிலராக இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி சாந்தினி அவங்களோட கிளாசிக்கல் டான்ஸராக இருந்தாங்க, அந்த ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயமும். முசாமில் அவங்களோடதும் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர். ரியல் லைஃப்லுமே அவர் அப்படி தான் இருக்கான்றது புரிஞ்சுது. கௌஷியோடது ரியலி அவங்களோட ஃபேஷன் சென்ஸ், அந்த என்ட்ரி சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களது அதை சொல்லி அவங்க மாடலாக இருக்கும்போது அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிவர் ப்ரோடது அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற அந்த வைப் வந்து ரொம்ப எல்லாருக்கூடயும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜெகன் ப்ரோவும் இவங்க காம்போவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. அதே மாதிரி வந்து மழை அவரது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி காமா, அந்த சீரீஸில் மட்டும் இல்லை ரியல் லைஃப்லேயே ஒரு லைவ் போகிறோன்னா நான் சீரியஸாக லைவ்ல உட்காந்து பார்க்கவே மாட்டேன். ஆனால் இவரோட லைவ் வந்தாலே மேலே உட்காந்து 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு உட்காந்து பார்த்துட்ருப்பேன் நான். அதேமாரி ரொம்ப பிடிச்ச இவங்கள. அதே மாதிரி இவங்க இப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்க மாதிரி செட்டில் ஏதாவது வந்து ஒரு ஃபன்னியஸ்ட் திங் இவங்க கூட நடந்திருக்கா? டெய்லி அப்படி தான் இருக்கும். இல்லை, ரொம்ப செட்டிக் கொடூரமாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் எவனாவது ஒரு சிரிச்சிட்டு இருப்பான், எவனாவது பண்ணிட்டு இருப்பான், எவனாச்சும் ஒருத்தங்க எதுவும் போயிடுவான். அநியாயம் பண்ணுவேன், சேர்ந்து தான் சொல்கிறேன், எல்லாரும் தான் சொல்கிறோம். ஸோ ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். நாங்கள் பிடிஎஸ் ரிலீஸ் பண்ணுறோம் கூடிய சீக்கிரம். நீங்கள் அதில் பார்த்தா தான், பிகாஸ் வி ஆர் நாட், ஐ டோன்ட் திங்க் எனி ஒன், யாருக்குமே இன்னொரு கேமரா இருக்குது நம்மளை எடுத்துகிட்டு இருக்குங்கிற தாட் ப்ராசஸே இருக்காது. நீங்கள் அதில் பார்த்தா தான் உண்மையாகவே தெரியும். ஒன்றும் இல்லை, எல்லாரும் பைத்தியம் தான் அப்படின்னு. கண்டிப்பாக ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்திரிகா பட்டுதான். போத்தீஸ் அழகிய ஜவுளிகளின் ஆலயம்.